ஹாய், ஐம் டாக்டர் திவ்யா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்கள பல பேர் உங்களுக்கு இருக்க வலி அது காதுனாலயா, இல்ல தலைவலியா, இல்ல பல்லு வலியான்னு தெரியாம குழப்பத்துல இருப்பீங்க. நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த வலி குறைஞ்ச பாடாவே இருக்காது. டெய்லி வலி மாத்திரை என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வலிக்கு காரணம் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் உங்களில் தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக எந்திரிப்பீங்க, தலைவலியோட கழுத்து வலியோட. எங்களில் நிறைய பேஷண்ட்ஸ், அதுவும் ஒருத்தர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி தலைவலியோட ஒரு 2-3 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. டெய்லி பெயின் கில்லர் எடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை வந்து நைட் பல்லு கடிக்கிற பழக்கம். இது சில பேர் பல்லு கடிக்கும் போது நர நரன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அவங்க கூட படுக்கிறவங்களால அதை சொல்ல முடியும், அவங்களுக்கு பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்றது. ஆனால் நிறைய பேர் வந்து பல்ல டைட்டாக இறுக்கி தான் பிடிப்பாங்க. அதை கிளென்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பல்லு கடிக்கிற பழக்கமாக அவங்களுக்கும் தெரியாது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த பல்லு நைட் நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட பற்கள் ஒன்னோட ஒன்று ரொம்ப நேரம் சேருது. பகல் நேரத்தில் நம்ம சாப்பிடும் போதோ இல்லை பேசும்போது இருக்கிற மினிமல் டூத் கான்டாக்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் நைட் தூங்கும் போது தான் நம்மளோட பற்கள் நிறைய டைம் சேருது. அப்போ நம்மளோட பற்கள் சேரும்போது கரெக்டாக அந்த ஒரு ப்ரிசைஸ் பாயிண்ட்ல ரெண்டும் சேரலினா நாளடைவில் எக்ஸசிவ் மசில் ஃபோர்ஸ், நம்மளோட தாடையை சுற்றி இருக்க மசில்ஸ்லாம் ரொம்ப இறுகிடும். அதுதான் வந்து நமக்கு தலைவலியா காலையில் எந்திரிக்கும் போது ஒரு டயர்ட்னஸோடவே எந்திரிக்கும். இது பல்லுல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பல் தேய்மானமா இருக்கும். இந்த அளவு தேய்மானம் நார்மலே கிடையாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈறு இறங்கி பல்லோட வேறு வர்ற இடத்துல பல்லமே வர ஆரம்பிச்சிடும். சில பேத்துக்கு பல்லு ஃப்ராக்சர் ஆகும், ரெண்டா உடையும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களோட பற்கள் சேரும்போது சரியான இடத்துல சரியான பாயிண்ட்ல சேர்றது கிடையாது. பிளஸ் சிலருக்கு அந்த பல்லு கடிக்கிற பழக்கம் ரொம்ப எக்ஸசிவா இருக்கிறதுனால இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தாடை மூட்டு, அதாவது டிஎம்ஜே அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கு. உங்களோட காதுக்கு முன்னாடி உங்களோட கையை வச்சு வாயை திறந்து பாருங்க, அந்த மூட்டு நகர்றது உங்களுக்கு தெரியும். அந்த மூட்டை சுத்தி தான் எல்லா தசைகளும், நம்மளோட முகம், கழுத்து, தலை, எல்லா தசைகளும் அதை சுத்தி தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட பல் கடிக்கிற பழக்கம் நம்மளோட தாடை மூட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அதை சுத்தி இருக்க மசில்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் பல்லுக்கு மட்டும் இல்லை ஜஸ்ட் தசைகளுக்கு மட்டும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. நம்ம கரெக்ட் பாயிண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, அந்த தாடை மூட்டோட பொசிஷன் அது கரெக்டான இடத்துல லொக்கேஷன் வச்சுட்டு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி நம்மளோட பற்களை ட்ரீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். எங்களோட நிறைய பேஷண்ட்ஸ் இதில் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட அறியாமையினால நிறைய பேர் டெய்லி கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தெரியும். அதுதான் எங்கள் பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இதோட அவேர்னஸும் கிரியேட் பண்ணுது, உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணும்னு நினைக்கிறேன்.